சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர்ஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 7. ஸோ டே 7ஓட ஃபஸ்ட் ஆர்டர் இது தான். இப்போ தான் எடுத்து போயிட்டுருக்கலாம். என்னடா டே 7 அப்படின்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன் வீடியோவில் என்ன அப்படின்னு. டே 7ங்கிறது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சவுதியில் இருக்கிற வரைக்கும் சவுதி அரேபியாவில் நான் வேலை செய்கிற இந்த எல்லா நாட்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப் வேகன்சி பற்றி போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணி கேட்டுட்டு ஸோ வர 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்குது. ஸோ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு சவுதி அரேபியாவுக்கு வந்துருங்க. ஸோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், இல்லை அப்படின்னா 20,000 சம்பாதிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஎம் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க மோட்டர் விளாக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 7 ஆயிடுச்சு. என்னடா டே 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 31 நாள் இருக்குது. 31 வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி 31 வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம சேனலில் யாருக்கா ஒரு ஆளுக்கு, நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குற யாராவது ஒரு ஆளுக்கு கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வின் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 7ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான், சரிங்களா? இன்றைக்கி தான் 7வது நாள். ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அந்த கிவ்அவேக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மேபி இல்லைனா அடுத்த வீடியோ அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடணும். ஏன்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க பேர், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அவங்களுக்கு நம்ம கூகுள் பேயில் சென்ட் பண்ண எல்லா எவிடன்ஸை காமிக்கணும் பார்த்தீங்களா. மேபி அடுத்த வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? இன்றைக்கி தான் அந்த கிவ்அவேயோட இது. நான் இன்றைக்கி தான் எங்களுக்கு சேலரி டே, சரிங்களா? இன்றைக்கி தான் எங்களுக்கு சேலரி கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி அந்த டேங்கிறதுனால ஒரு ஃபன்னான இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் நம்ம இந்த மாதம் சும்மா சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன், சரிங்களா? இங்கே ஐயோ இவர் தான், இவன் தான் அடிச்சு தட்டி விட்டுருக்கான். செதச்சு டாப்பில் போல வண்டியை செதச்சு வச்சுருக்கான் ஃப்ரண்ட்டில் உள்ளது. ஐயோ சிக்னலா? இந்த வெயில் இன்றைக்கி தான் மொத தடவை ஃபஸ்ட் டைம் வந்து 11:30க்கு நான் செக்ஷன் புக் பண்ண போகிறேங்க. மணி இப்போ பார்த்திங்கன்னா 11:30. எப்படி இங்கேருந்து போகிறக்கு அரை மணி நேரம் ஆயிரும். 12 மணிக்கு நான் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். 12 மணிக்கு நான் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் 11:30 கிளம்பி இன்றைக்கி தான் போயிருக்கேன். மொத ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது ஏன்னா ஆர்டர் கம்மியாக எடுத்தோன்னு வைங்களா, சேலரி கம்மியாயிரும். சேலரி கம்மியாகிட்டுனா நம்மளோட ட்ரீம்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். ட்ரீம்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு, ஆனால் அதுக்கேற்றாலும் அந்த வருமானம் கையில் இல்லை. அதான் பார்த்தீங்கன்னா சரி, வந்தது எதுக்கு, வேலைக்கு தானே வந்திருக்கோம். அதனால் நல்லா வேலை பார்க்கணுன்னு தானே வந்திருக்கோம். அப்போ வேலை பார்க்கணும், சம்பாதிக்க, காசு வாங்கணும்னு மட்டும் ஆசைப்படுறோம். வேலைக்கு போனால் தானே காசு வரும். அதான் சரி கொஞ்சம் நம்மளே இது பண்ணுவோம். ஏன்னா 12 மணி அதிகபட்சம் 1 மணி 2 மணிக்கெலாம் தூங்கிடுறேன். அப்படின்னா காலையில் 8 மணிக்காக எழுந்திரிடும் பார்த்தீங்களா. சரி 9 மணிக்கு எழுந்தாலுமே 1 மணி நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பணும். ஏன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல்லாம் அப்படி தான் படித்தோம். இடையில இந்த சென்னையில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, நம்ம ஊரில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம விருப்பத்துக்கு போயிட்டு வருவோம், நம்ம ட்ரிப் போகும்போதும் அதேமாரி தான். ஆனால் நாளைக்கு காலையில் ரைடு போகிறோம் அப்படின்னா கரெக்டாக 5 மணிக்கு எந்திக்கணும், வேணால் 4 மணிக்கே எழுந்திரிடுவேன். அது வேறு, அது நம்மளுக்கு அந்த மைண்ட் செட் வந்துடுது. இது வரமாட்டுக்கு. மேபி நாளையிலேருந்து அந்த மாதிரி தான் பண்ணலான் இருக்கேன். நம்ம ரைடு போடுறோம்னு பிளான் போட்டு ரைடுக்கு வந்த மாதிரியே ஃபீல் கொண்டு போயிட்டோன்னா என்னால் எந்திரிச்சிட முடியும் டக்கு காலையில். அதனால் ரைடுக்கு போகிறோங்கிற ஃபீல் கொண்டு வரணும். கரெக்டாக எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு 1 மணி நேரம் நம்மளோட மெசேஜுக்கு, யார் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் ரீப்ளை பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கவங்களாம் ரீப்ளை பண்ணணும்னு சொல்லி 1 மணி நேரம் ஒதுக்கணும், சரிங்களா? அதேமாதிரி 1 மணி நேரம் எடிட்டிங், கட்டிங் ப்ராசஸ் எல்லாமே 1 மணி நேரம். நைட்டு தூங்க போகிறதுனோடி எக்ஸ்போர்ட் பண்ண போட்டோன்னு வைங்களா, ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்போர்ட் ஆகிரும். காலையில் நம்ம அப்லோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்லோடுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு அன்லிமிட்டட் நெட்டு தான் நம்மளோட மொபைலில். ஸோ நம்ம எங்கே போனாலுமே அன்லிமிட்டடில் டவுன்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. இனிமேல் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுட்டு காலங்காத்தாலே கரெக்டாக நம்ம ரைடு போகிற மாதிரி 6 மணிக்கு எந்திக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு, இல்லை ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு 1 மணி நேரம் பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, பல் விளக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் முடிச்சுட்டு கரெக்டாக 9 மணி இல்லை 10 மணிக்கு கரெக்டாக டான்னு கிளம்பிடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் நாளையிலேருந்து பண்ண முடியுதான்னு. என்னால் இந்த 31 நாள் வீடியோ போட முடியுமான்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் தான். சரி இருந்தாலும் இன்றைக்கி 7 நாள் ஆயிடுச்சிங்கும் போது கொஞ்சம் சந்தோஷம். சரி 7 நாள் தொடர்ந்து வீடியோ போட்டோம்.
ஸோ போடுற வீடியோவும் பார்த்தீங்கன்னா 100 வியூ 200 வியூ இல்லைங்க, எல்லாமே 500 வியூவுக்கு மேலே தான். நான் அதுக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. மேலே ஐகானில் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டை. ஸோ நீங்களே போய் பாருங்கள். என்னடா சூர்யா உனக்கு இப்படி டக்குன்னு க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னா சத்தியமாக தெரியலங்க, சத்தியமாக தெரியல. இந்த வெறும் சவுதி கேமரா ஆஃப் ஆச்சுன்னே தெரியலையே. மணிக்கணக்காக பேசிட்டு வந்தேன், என்னாச்சு? இங்கே மணிக்கணக்காக பேசிட்டு வந்தேங்க, கேமரா எப்போ ஆஃப் ஆச்சுன்னே தெரில. ஒருவேளை இந்த இது வச்சுருக்கேங்க, என்னது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டா. நம்ம கேமரா அப்படி சொன்னோன்னே நீ வந்து இப்பொழுது இது பண்ண அப்படின்னா அது ஆயிரும். அந்த மாதிரி ஆகிட்டு போலன்னு நினைக்கங்க. சரி ஓகே, நம்ம வந்து 30 நாள் வீடியோ போடுவோம்ட்டே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம இப்போ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு நல்ல க்ரோத் வேறு இருக்குது. என்னன்னே தெரியல. ஏன்னா நம்ம இந்தியில் ஒரு வீடியோ போட்டால் மொதல் நாள் போடுறேன்னா எப்படி 30 வியூ போகும், 40 வியூ போகும். அடுத்த நாள் தான் 100 வியூ போகும். ஆனால் இப்போ நான் போடுற வியூலாம் 500-600 வியூ போகுதுன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸும் சரி, எல்லாருமே சரி இதாக இருக்கீங்க. ஏன்னா நான் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போடுறேன், ஜாப் வேகன்சி பற்றி போடுறேன் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல இதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதேமாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். அதனால் இன்றைக்கி நாளைக்கு எப்போவுமே சரிங்களா, நேற்று இன்றைக்கி நாளைக்கு எப்போவுமே நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸை இனிமேல் நம்மளோட சேனலில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி யாரும் பேசுனதில்லை, அதனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே இந்த மாதிரி சொல்லான்னு இருக்கேன். நேற்று இன்றைக்கி நாளைக்கு எப்போ நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு. நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிடுறேன். இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 65 மெசேஜ் புது மெசேஜ் இருக்குது. அந்த 65 பேருக்கு நம்ம இன்றைக்கி உட்காந்து இனிமேல் ரீப்ளை பண்ணோம். எங்கேயா போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் தெரியுமா, பொருள் வாங்குறதுக்கு, சாப்பாடு வாங்குறதுக்கு. அந்த இடத்துல நான் ரீப்ளை பண்ணிடுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ வேலைக்கு வரணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் இந்த வேலை மட்டும் இல்லை, நிறைய வேகன்சி இருக்குது. ஃபாரின் வேகன்சி. என்னடா ஃபாரினில் கொண்டு போயிட்டு இது பண்ண போறியா அப்படி இப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க, எல்லாரும் ஃபாரினுக்கு வந்தால் இதாகிடுவீங்கன்னா அப்போ எதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா உள்ளே இருந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஒரு பையன் நல்லா தான் பேசினான். அப்போ நான் அதெல்லாம் காமிக்கலான்னு நினச்சேன். அதுக்கு மட்டும் ஃபோன் வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு அண்ணன் இங்கேருந்து கால் பண்ணாங்க. அந்த அண்ணன் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தேன்னா அப்போ சரி எப்படி பேசிக்கிட்டே வீடியோ எடுக்க முடியும், அதனால அதை விட்டேன். சரி இப்போ தான் தானே வச்சாங்களே, அதான் சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிப்போம் அப்படின்னு. மொத்தம் 2 ஆர்டர் எடுத்திருக்கேங்க. ஸோ ஒரு ஆர்டர் இன்னும் 2 கிலோமீட்டரில் கொடுத்துடலாம். இன்னொரு ஆர்டர் தான் எங்கே இருக்குன்னு தெரில. இந்த பில்டிங்ஸ்லாம் பாருங்கள், அருமையாக இருக்கும். பகலில் எப்படி இருக்குதா ஒரு மாதிரி மந்தமாக, ஆனால் நைட் ஆகிட்டுனா அவ்வளோ லைட்ஸ் பயங்கரமாக இருக்கும், செம்ம அழகாக இருக்கும். இப்போ எங்கே கீழடியா? சரி கீழடி. இது ஒரு சின்ன விஷயம், மேலையா கீழையா ஒன்றும் தெரியாது. மேப்பு நம்ம சோதிக்கணுன்னே வந்துடுவோம் எங்கேருந்தாவது. இப்போ மொதல் ஆர்டர் கொடுக்குற பிரச்சனை இல்லை, ரெண்டாவது ஒரு ஜூஸ் வேறு இருக்குது பேக்கில். அது அந்த டப்பா ஜூஸு, அது என்ன ஃப்ரெஷ் ஜூஸ், ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஜூஸு. வேறு எதாக இருந்தால் கூட கஸ்டமர் விட்டுருவாங்க. சரி
ஸோ டேக்ஸ் ஆஃபீஸுங்க, நம்ம இந்தியாவிலலாம் இருக்குல்ல டேக்ஸ் ஆஃபீஸ், அந்த மாதிரி ஆஃபீஸ் அது. டேபிளில் வச்சுட்டேன் வைக்க சொன்னாங்க, டேபிள் வச்சாச்சு. இந்த மாதிரி கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா பேசுவாங்க. மற்றவங்களாம் ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்போம் அவங்களுக்கு. அது வயிறு பசி இந்த டைம்லலாம் கண்டிப்பாக எல்லோரும் கப்பன்னு தான் எல்லாருக்கும் பயிர் பசிக்கும், எல்லோரும் காண்டாக தான் இருப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் ஆகிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலிங்க. ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க காரணம் என்னென்னா, இப்போ ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு. ரீசன் என்னென்னா இங்கே சம்மர் சீசன். நம்ம ஊர்லலாம் சம்மர் சீசன்னா மே மாதம் லீவும்பாங்க. அந்த மே மாதம் லீவும் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, மே மாதம் எதுக்கு லீவ் விடுறாங்க, அந்த வெயில் அதிகமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருந்தால் பசங்களால் படிக்க முடியாது, ஸ்கூலில் இது ஹீட்டாக இருக்கும், எங்கே போனாலும் ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால லீவ் விடுவாங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதையும் ஒரு இதாக வச்சுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போ, டெய்லரிங் கிளாஸ் போ, டைப்ரைட்டிங் கிளாஸ் போ, ரைட்டிங் கிளாஸ் போ, மியூசிக் கிளாஸ் போ. எங்கே கிளாஸ்க்கே போகக்கூடாது, வீட்டில் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த மாதமே லீவ் விடுறோம் மே மாதம். ஆனாலும் அதிலே ஏதாவது போக சொல்கிறீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே வெளியே வர முடியாது. இப்போ நம்ம வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம வந்து தான் ஆகணும். மற்றபடி இவங்களுக்குலாம் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களாம் வெளியே வரமாட்டாங்க இந்த வெயில். ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். சொன்னால் அவங்களுக்கு எப்படி தெரியல. மேபி நீங்கள் நைட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா, இங்கே உள்ள கிளைமேட் எப்படின்னு. இப்போ என் கை வெள்ளைன்னு இருக்கா, மேபி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ஓகே. இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு தெரியுதா. இதுவும் என்னோட உள்ளே இருக்க என்னோட உடம்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அவ்வளோ வெயில் அடிக்கும் இங்கே. 9 கிலோமீட்டருங்க, அங்கேருந்து 12 கிலோமீட்டர் காமிச்சிச்சு, 9 கிலோமீட்டர் இப்போ ஒரே லைன், அப்புறம் ஒரு டேர்னிங். நம்ம லைன் நம்ம ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே எங்கேயும் போல் பிரச்சனை இல்லை. அதனால் வெளியே போனாலும் இந்த டைமில் பிரச்சனை இல்லை, நைட்டு மட்டும் தான் பிரச்சனை. வண்டி பிரச்சனை ஆகிட்டுனா கூட வர மாட்டான்ல ஒன்றுமே, அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போனா அப்படி இல்லை, நம்ம உருட்டிகிட்டே வந்துடுவேன். இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை ஹெட்செட்டில் போட்டு என் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரே ஒரு ஆள் தான், அது என்ன இரிட்டேட் பண்ணுங்கிறனால அவர் அப்படி பண்ணுறாரான்னு தெரில. அப்புறம் உங்கள் வீடியோ ஒன்றும் பெருசாக கிளாரிஃபிகேஷன் இல்லை, பெருசாக இது என்ன கிளாரிஃபிகேஷன் இல்லை. இங்கே இதான் ஜாப்பு, இதான் வேகன்சி, இவ்வளோ தான் சேலரி, இவ்வளோ தான் ஏஜென்ட் காசு, இதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மேபி என்னால் உங்களுக்கு என்ன புரிய வைக்க முடியலன்னு நினைக்கிறேன். சாரி பிரதர், உங்களுக்கான சேனல் இது கிடையாது. அப்போனா நீங்கள் இதை விட உங்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு சேனல் வச்சுருப்பான் எவனாவது, உங்களெல்லாம் ஏமாற்றி காசு பிடுங்கணுன்னு, இல்லைன்னா ஏதாவது ஃபேக்கான ப்ரொமோஷனாக பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கு அவன் சேனல் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவனில் தான் உங்களுக்கு தெளிவாக பேசுவான்லி. நம்ம இப்படி தாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி டிமோட்டிவேட்டாக கமெண்ட் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் அன்ஃபாலோ பண்ணிடுவேன், ஃபீலே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எடுத்த உடனே மில்லியன் ஃபாலோவர்ஸ்லேயே மில்லியன் சப்ஸ்கிரைபர்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணல சரிங்களா. அதேமாதிரி ஒரு மாதத்துல இந்த பொண்ணுங்க வீடியோ போட்டு வைரலாகி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல, 1-2 பொண்ணுங்க இருக்காங்க சரிங்களா. அந்த மாதிரி நான் ஒரே மாதத்தில் வைரல் ஆனாலும் கிடையாது. 4 வருஷம் இந்த லைனில் நான் இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன், போராடியிருக்கேன். அதுக்கான உண்மையாக இருக்கிறவங்க என் கூட இருந்தால் போதும். ஸோ சும்மா இந்த கமெண்டில் அன்ஃபாலோ பண்ணிடுவேன், அன்ஃபாலோ பண்ண வச்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போகிறது. களி இடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், 1 மணி நேரம் பிரேக்கு. நேரங்கா ஜோக் பண்ணுறியா. ஸோ 350 மீட்டர்ஸ் இங்கே ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இந்த லைன்லையா இல்லை அடுத்த லைன்லையான்னு தெரில, ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட். இதாங்க பக்கா இதான் அந்த அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட். ஸோ காமிக்கிறேன் என்ன இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கை வச்சிருக்காரா, எப்படி வச்சிருக்காரா பாவம் போல். இது ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டு, வேறு லெவலில் இருக்கும். என்னது தெரியுமா, வேறு லெவலில் இருக்கும் அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ். அருமையான ஒரு ஏரியா. என்னடா இது, கடையே இல்லை ஆனால் காமிக்கு புரியலை. ஒன்றுமே இல்லையாடா. எங்க மேப்பில் இது இல்லை, ஒரு கடை இருக்குன்னு மாதிரி காமிக்கி, கடையே இல்லை. டேய் இப்போ தான்டா 3வது ஆர்டர் ஜாலி அப்படின்னு அலைய விட்டுறாதடா. ஆமாங்க, இங்கே கடையே இல்லை.
2 ஆர்டர் வேறு வந்திருக்குங்க. ஐயையோ, முதல் லொக்கேஷனே எங்கே இருக்குன்னு தெரில. 2 எங்கே பின்னா இருக்குங்க லூசு இங்கே லொக்கேஷன் காமிக்கி என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அள்ளு விட்டுருச்சு. 2 ஆர்டர் வேறு இல்லை. உட்காந்து ரெஸ்டாரண்ட்டை எங்கே தேடி இன்னி கண்டுபிடிச்சி இதில் விடலாமா கூடாதா? அங்கே வேற ஒருத்தர் வண்டி விட்டுருக்கான். ஹாஸ்பிட்டல் ஏரியா வேறு, போலீஸ் நிப்பான்லி வண்டியை மேலே எங்கேயும் ஏற்றி விட்டு பெரிய சிக்கலில் போய் மாட்டிடக்கூடாது. நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன். பிளாக் கலருக்கு பின்னால் விட்டு 2 ஆர்டர் தான் கிடச்சிருக்கு. டபுள் ஆர்டர் கிடச்சிருக்கு. வேறு லெவல், ரெஸ்டாரண்ட்டே வேறு லெவலுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என் பிறகு அவங்க பிலிப்பைன்ஸியாக இருக்கணும், இல்லைனா மேபி நேபாள். ஆனால் பிலிப்பைன்ஸாக தான் இருக்கும். ஸோ 2 பொண்ணுங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியுது, அவங்க பேசுகிறது எனக்கு புரியுது. உட்காந்துருந்தேன். ஒய்ஃபை வேணுமான்னாங்க, வேண்டாம். ஏன்னா லேட் ஆகும்னாங்க, வேண்டாம் அப்படின்னு. தண்ணி பாட்டில் தந்தாங்க, ஒரு குட்டி தண்ணி பாட்டில் கேரிங். ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, பேசுகிறாங்க, புரியும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க, அதனால் புரியும். அல்ட்ரஸ் பெட்ரோல் பல்க்கை பார்த்தா பெட்ரோல் போட்டுறா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லி விட்ருக்காங்க முந்தைய சின்ன வயசுலேருந்தே. பெட்ரோல் போடணுங்க 2 பாயிண்ட். ஆனால் பக்கத்தில் தான் இருக்குது. முடிச்சுட்டு 2 ஆர்டரையும் முடிச்சுட்டு பெட்ரோல் போடலாமா? எப்பவுமே போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி 2 ஆர்டர் வேறு. கொஞ்சம் டிலே ஆனாலும் ஏதாவது ஒரு ஆர்டருக்காரன் கோவப்பட்டாலும் முடிஞ்சு, அதனால் கொடுத்துடலாம் பெட்ரோல். அதுக்கப்புறம் போடலாம். இருக்குது எப்படியோ ஒரு 3 லிட்டரு கிடக்கும். இதானே, இதுதான் சூப்பர்ண்ணே. இப்போ 1.9 கிலோமீட்டர். கிங்டம் டவர் பக்கத்தில் இருக்கும். கிங்டம் டவர் என்ன இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம். மேபி இன்றைக்கும் ஃபுல்லாக கீழே போயிடும்னு நினைக்கிறேன். கிங்டம் டவருக்கும் கீழே போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏரியா நல்லா தான் இருக்கும். ஆர்டர்ஸ் கம்மியாயிரும். ஒரு கரெக்டாக 11 மணிலேருந்து 2:30 வரைக்கும் தான் ஆர்டர் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் 3:30க்கு பிறகு தான் ஆர்டரு. அதையும் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி வெளியே ரொம்ப தூரம் எங்கேயும் போகாமல் சிட்டிக்குள்ளே அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஒரு 4:30க்கு பிறகு வேணால் அவுட்டரில் போகலாம். $1.6 கிலோமீட்டர். ஓ, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கங்க. ஆனால் சவுதியில் இப்போ நிறைய பேர் எனக்கு தெரியும். ஒரு அண்ணே வந்து ப்ரோ சுலைமானியாவுக்கு வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டா, அது அவ்வளோ பெரிய அப்பா இது பில்டிங்கு. அவர் கீழே வந்து நின்று எனக்காக வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாருங்க. நான் திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்டேன்னா அட்ரஸ் கேட்குறது தான் பக்கத்தில் வந்துருப்பார் போல் நினச்சிட்டு அப்படின்னு. ஆனால் பார்த்தா அவர் தான் சொல்கிறார், நான் தான் தம்பி. எம்மாடி டேய், அருமைடா. இப்படியே வண்டி ஓட்டுங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும். அவர் கீழே வந்து கேமராவை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஆர்டர் நவரில் கேமரா பார்க்குறவங்க எதை கேட்பாருன்னு நினச்சா மீ அப்படிங்கிறாரு. மீ அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன். அப்புறம் ஆர்டர் நம்பர் சொல்லணும். ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் உள்ளேருந்து. 4.6 கிலோமீட்டருங்க 2வது ஆர்டரு. பக்கம்தான். அருமையாக, அதான் சில பல நாட்கள் அருமையாக தான் இருக்கிறது. ஆனால் பல நாட்களை யோசித்தால் கஷ்டமாக இருக்கிறது. உண்மையிலாங்க காண்டாகும். சில நாள்லாம் காண்டாயிரும். ஆனால் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. இங்கே உள்ளவங்க ஸோ 4வது ஆர்டரை கொடுத்த உடனே 5வது ஆர்டர் உடனே வந்துருச்சு. கொடுத்துட்டு இதுதான் பண்ணேன். அதுக்கு மட்டும் அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. அதுவும் பக்கத்தில் தான். 1 கிலோமீட்டரில் பிக்கப்பு. ட்ராப் எவ்வளோ தூரம் தெரில, அது பிறகு பார்த்துக்கலாம். முதல்ல பிக்கப்பை முடிச்சுக்கலாம். நடந்து போனால் வாங்கிடலாம். ஆனால் பைக் இங்கே விட்டுட்டு போக முடியாது, அங்கே இருக்குது கடை. அதனால் இதில் சுற்றி தான் போகணும். இவங்க வேறு வந்துட்டே இருக்காங்களா. யாரப்பா இந்த பாடகி? பயங்கரமான பாடகியாக இருப்பாங்களோ. இது ஒரு ஆர்டராக இருந்தால் பெட்ரோல் போடலாம். 2 ஆர்டராக இருந்தால் ஆர்டர் இங்கே பூஸ்ட் பண்ணலாம். 2 ஆர்டராகவே இருக்கட்டு. நான் இப்போ கிடைக்கிற டைமு கிடைக்கும் போது நிறைய எடுத்துக்கணும். கிடைக்காத டைமு பெட்ரோல் போட்டுக்கிடணும். ஆம்புட்டு தான்.
யூஎல்பியா அங்கே ஒரு ஆர்டர் தாங்க கிடைக்கும். நான் ஆப்போசிட்டில் இருக்கலாம். அவன் தான் அந்த பேடி ராஸ்கல். யூஎல்லு எங்கேயும் பார்க்கிங் இல்லையா? அப்போ இப்படி விட்டு போகும். ஒரு ஆர்டர் தான் கிடச்சிச்சு. பரவாயில்ல, பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணவங்களுக்குலாம் ரீப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். 75 பேருக்கு ரீப்ளை பண்ணியிருக்கேங்க. இன்னும் மெசேஜ் நிறையா இருக்குது. அவ்வளோ பேருக்கு ரீப்ளை பண்ணணும். எல்லோரும் ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவ்வளோ பேருக்கு அந்த ஜாப் வேகன்சியோட அந்த இதை வந்து எல்லாருக்கும் சென்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். சரி, நம்ம தானே போட்டோம், அப்போ நம்ம தான் ரீப்ளை பண்ணோம். நான் அந்த மஞ்சள் லைனுக்கு அப்புறம் பார்த்தோன்னே ஐயோ ஹைவே அங்கே போகணுமோன்னு நினச்சேன். பக்கத்தில் தான் 3.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கொடுக்கணும். கொடுத்தா 5 ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ இன்னும் 10 ஆர்டர் வேணும், எடுக்கணும். எவ்வளோ வேலைகள் இருக்குது, அவ்வளோத்தையும் சிறப்பாக பண்ணணும். யாரோ இன்ஸ்டாகிராமில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே அட்டன் பண்ணால் அவங்க பேசவே மாட்டேங்காங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க. டிரைவிங் டைமில் நான் எப்படி ஃபோன் அட்டன் பண்ணுவேன்? நானே டிரைவிங் டைமில் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அந்த பாட்டு கேட்டுட்ருப்பேன். நீங்கள் அந்த டைமில் ஃபோன் பண்ணும்போது பாட்டு கட் ஆயிரும். ஸோ ப்ளீஸ், ஓகே, மெசேஜ் பண்ணுங்கள், ஆடியோ மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆடியோ மெசேஜ் பண்ணால் உடனே ரீப்ளை பண்ணிடுவேன். டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அதை உட்காந்து வாசிக்கணும். நீங்கள் ஒரு டைப்பில் அனுப்பியிருப்பீங்க, நான் ஒரு டைப்பில் அதை வாசிப்பேன். அதில் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். ஸோ நீங்கள் ஆடியோ மெசேஜ் பண்ணி விட்ருங்க. இனிமேல் பண்ணுறவங்க பாப்பா க்ரீன் சிக்னல் அப்படியே ஓடி கிளம்பியாச்சு. 3.7 கிலோமீட்ரு 6வது ஆர்டரு. பிக்கப் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. நான் அதை கொடுத்த அடுத்த தெருவில் தான் இந்த இது இருந்துச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எல்லாம் குட்டி ஆர்டர் வருது. அடுத்த ஆர்டர் எப்படி வருதுன்னு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, 6 ஆர்டர் முடிஞ்ச பிறகு ஹேங்கர் அவனோட வேலையை காமிச்சிடும் அப்படின்னு. எப்போவுமே அப்படி தான். ஸோ இன்றைக்கி காமிக்கிறானா இல்லைன்னு பார்ப்போம். 7வது ஆர்டரு லாங் ஆர்டராக இருந்துச்சுன்னா அவன் ஏதோ ஒரு பிளானில் தான் இப்படி கொடுக்குறான்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ஓகே, நீ நல்ல நாள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகேவா? இந்த பில்டிங் பாருங்கள். நாங்கள் இதை கிங்டம் டவருக்கு மேலே இருக்குது இந்த பில்டிங் பார்த்தேன். குட்டியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது கழுத்து வலிக்கு. குட்டியாக தெரிஞ்சிச்சு. இப்போ நல்லா இதாக நீட்டமாக தெரியுது. ஹெல்மெட் பாருங்கள், ஸ்டட்டோட தான், ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். 3 கிலோமீட்டர். வாவ், இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே பில்டிங்ஸ் அப்படி சொல்கிறேன். மற்றபடி நல்லா க்ரீனியாக பார்க்கணும் அப்படின்னா வேறு ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதுதான் நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்காது. இங்கே இருங்க. 7வது ஆர்டர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்ரு. இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல. ஏன்னா நான் நினச்சேன் 6வது ஆர்டருக்கு பிறகு எல்லாமே